Hebron Ministries. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் போதும். சொல்லுங்க, என் இயேசு ஒருவர் போதும். எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. என்னை என்று வழி நடத்துகிறவர். சொல்லுங்க, என்னை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, மேன் ஆஃப் விக்கெட்னஸ், துன்மார்க்கன். இந்த அருமையான அபிமெலேக் என்ற வார்த்தையை வச்சுங்க. அபிமெலேக், அந்த அபிமெலேக் எப்படிப்பட்டவன்? 4 குவாலிட்டிஸ், கேரக்டர் உள்ள ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? அவன் ஒரு அரகன் ஸ்பிரிட். ஒரு கல்லின் மேலே என்ன பண்ணுறான்? 70 பேரை கொலை செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நாள் 70 பேரை டக்கு கொலை செய்யல. ஒவ்வொருத்தரும் நைஸாக பேசி அழகாக கொடுடே, நான் உன் பிரதர்ரா, என்னை போல ஒருத்தவன் இல்லைடா, நான் ராஜா வந்தேனா நம்ம குடும்பத்துக்கு உனக்கு ஒரு 100 ஏக்கர் நேண்டா எழுதி கொடுப்பேன்டா, அது கொடுப்பேன்டா, இது கூட போட்டு டக்குன்னு போட்டு தள்ளிடுறது. இப்படியே 70 பேரை போட்டு தள்ளின ஒரு மகா தந்திரவாதி. அப்படி 70 பேரை கொலை பண்ணிடுறான். சொந்த தான் அவர் பேர் தான் பவர் சீக்கர். அதிகாரத்தை தேடு. அதிகாரத்துக்காக எதுவானா அரசியல் மாதிரி செய்கிற காரியங்கள். அந்த ஸ்பிரிட்டு நமக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள்லாம் யார்? கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர். ஹல்லேலூயா. எப்படி நம்ம பிரதர் சிஸ்டர்னு எதுக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டியில் கூப்பிடுறோம்? பிரதர்னு கூப்பிட்றோம், சிஸ்டர்னு கூப்பிட்றோம். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாராவது அவங்ககிட்ட யார் நீங்கள் என்ன பிரதர் சிஸ்டர் கூப்பிடுங்க? பிரதரா சிஸ்டரா ஒரு அப்பாவுக்கா போகிறது? ஆமாண்டா, ஒரு அப்பாவுக்கு தான் போகிறது. அவர் பரலோகத்தில் இருக்காரா? அவர் அப்படி சொல்லலாம். ஆமாம், எங்களுக்கு ஒரு அப்பா தான் இருக்கிறாரு, மை ஃபாதர் இன் ஹெவன். ஹல்லேலூயா. அவருக்கு தான் நான் போகிறேன். அவர் ரத்தத்தினால் இருக்கணும். அவர் டிஎன்ஏ உடம்புல ஓடிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி நல்லா துணிச்சலாக பதில் சொல்ல கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கார். சார், விக்கெட்னஸ், துன்மார்க். அப்போது அரகன் ஸ்பிரிட் போயிட்டு வெறித்தனமா போய் பாருங்கள், எத்தனை கொலைகள் நடக்குது. அதே மாதிரி இப்போ கல்லை தூக்கி போட்டு கொள்றான் பாருங்கள். போன வாரத்தில் பார்த்தீங்களா, அப்பா அம்மாவும் ஒரு பையன் கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டான். இன்னொரு இடத்துல பார்த்தா குழந்தைய ஒருத்தவ கொண்டுட்டா. அதே மாதிரி கல்லை தூக்கி போட்டு நிறைய பேர் சாவடிக்கிறானுக்கு பார்த்துக்க, பயங்கரமாக. அப்போ 4000-6000 வருஷமாக அந்த ஸ்பிரிட் இன்னும் மாறலை. அதனால் அந்த ஸ்பிரிட் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அதுதான் இந்த செய்தி. இந்த அபிமெலேக் ஸ்பிரிட் எங்கே வரக்கூடாது? வீட்டுக்குள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் தேகிறார். அதை நம்ம கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த ஸ்பிரிட் என்கிட்ட வரக்கூடாது கர்த்தாவே அப்படின்னு சொல்லி என்னது, சகோதரன் மேலே பகை, கோர்ட் கேஸ் போடுறது, அவன் மேலே கேஸ் போடுறது, அவனை நிம்மதி இல்லாமல் போடுறது, பிறகு இதெல்லாம் என்ன பண்ண அரகன் ஸ்பிரிட்டு. ஆண்டவர் தேவன் உங்களுக்கு எதை வச்சிருக்காரோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த அரகன் ஸ்பிரிட். ரெண்டாவது என்ன? டிஸ்ஒபீடியன் ஸ்பிரிட். டிஸ்ஒபீடியன் அப்போ கீழ்ப்படியாமை. யாருக்கும் கீழ்ப்படியான ஆவி. நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த ஆவி எனக்கு வரக்கூடாது கர்த்தாவே, ஆண்டவரே நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணும், போதகருக்கு கீழ்ப்படணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படணும். அந்த காரியங்கள் எல்டர்ஸ் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படி. இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் எல்டராகும்போது உங்களுக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு அவர்களை கீழ்ப்படாங்க. பெரியவங்களை பார்த்து எப்படி நல்லா இருக்கீங்களாப்பா, நல்லா இருக்கீங்களா பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பாக விசாரிக்கிற ஒரு நல்ல இருதயம் நமக்கு வேணும். மூணாவது காரியம் பார்க்கும்பொழுது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது விக்கெட்னஸ் இல்லையா? விக்கெட்னஸ், துன்மார்க்கமான ஒரு மனிதன். இவ்வளோ மோசமான என்ன செய்கிறான்? மூணாவது காரியம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 9. ஏபோதின் குமாரனாகிய காகால், ஏபோதின் குமாரனாகிய காகால், அப்படி வாசிங்க. தன் சகோதரரோடு சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால், அபிமெலேக்கு யார்? சீகேம் யார்? நாம் அவனை சேவிக்க வேண்டியது என்ன? அவன் யெருபாகாலின் மகன் அல்லவா? சேபுல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா? காரியக்காரன், அசிஸ்டன்ட் ஆபீசர். சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன். இப்போ அங்கே பார்க்கும்பொழுது அபிமெலேக்கு அடுத்த காரியத்தை முதல்ல தன்னுடைய எதிர்த்து வந்த அத்தனை பேரையும், யாரு? தன்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் 70 பேரையும் ஒரு கல்லின் கீழே கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி என்ன பண்ணுறான்? அந்த
அவனுடைய கோயிலில் கிடைச்ச அந்த 70 வெள்ளிக்காசை வச்சு 70 போக்கிரிகளை அவன் சம்பாதிச்சு விடுறான் அப்படின்னு பார்த்தோம் பாருங்க இல்லையா. அப்போது நமக்கு கிடைச்ச காசை என்ன செய்யணும்? நல்ல விதத்திற்கு செலவு செய்யணும். ஒரு காரியத்தை சொன்ன ஒரு அம்மா பூ வைக்கிற அம்மா என்ன பண்ணாங்க? சேர்த்து வச்சு அநேக ஊழியங்களை செஞ்சாங்கன்னு. அதுபோல் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பணத்தில் என்ன பண்ணணும்? நமக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, நமக்கு வேண்டிய க்ரோசரி எல்லாம் வாங்கிட்டு ஒரு பகுதியை தேவனுடைய ஊழியத்திற்கு செலவு செய்யணும். அல்லேலூயா. அப்படி நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் 80 வயசானாலும் உங்களுக்கு பிபி இருக்கா? பிபியா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லுவீங்க. இல்லைன்னா 45 வயசில் அங்கே நோவுது இங்கே நோவுதுன்னுவீங்க. அதனால் என்ன பண்ணால் நம்முடைய கரம் ஆண்டவரோடு கூட கை கோர்த்து கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்கள், நான் ஒரு நடமாடும் அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு நடமாடும் அற்புதம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் தரிசனங்களை நிறைவேற்றுவார். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கால் என்ற ஒருத்தவன் அவன் என்ன பண்ணுறான்? யாருன்னா ஏபோதுன்னு ஒருத்தவன். ஏபேத்னா யாரு அப்படின்னா ஜெரமியா சாப்டரில் வாசிங்கன்னா ஏபேத் மெலேக்குன்னு ஒருத்தன். ஏபேத் மெலேக்கு அப்படின்னு ஒருத்தவன். அவன் யார் பண்ணுறான்? அவன் எரேமியா குழியில் விழுந்துட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? அந்த புடவைங்கெல்லாம் சேர்த்து ஒன்றா கட்டி அவன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவன் என்ன பண்ணுறான்? அவனை அந்த எரேமியாவை அந்த குழியிலேருந்து பாழுங்கிணத்துலேருந்து மேலே தூக்கி விடுவான். அவனுடைய சந்ததி அந்த கால் எங்கே வருது பாருங்க. இவர் ஒரு எத்தோப்பியன், ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணுறான்? இந்த அபிமெலேக்குக்கு விரோதமாக எழும்பி எந்த மூப்பர்கள் போயிட்டு இந்த அபிமெலேக்கை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாலோ அதே மூப்பர்களை தன்வசமாக மாற்றி கொண்டு அவங்கள என்ன பண்ணுறான்? போய் குடிச்சு நல்லா குடிக்க வச்சு அவங்கள நல்லா ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து நிறைய திராட்சை தோட்டத்துக்கு போய் ஆலையாடி அங்கேயே இருந்து ஆலையாடி அந்த திராட்சை குடித்து பிறகு ஆடி பாடி அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, இப்பொழுது அபிமெலேக்கை சபிங்க. அபிமெலேக்க சபிங்க. அவன் நல்லவன் கிடையாது, 70 பேரை கொலை செய்யணுமா, அவன் போய் நம்ம நாட்டை ஆளணுமா அப்படின்னு சொல்லி சபிங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? அவர்களுக்கு சொல்லி தருகிறான். பிறகு அங்கிருந்த அந்த இவன் இருக்கான் பாருங்க, காரியதரிசி, அவன் பேர் சேபூல் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு முடிஞ்சா அபிமெலேக்க என்ன பண்ண, எங்களுக்கு யுத்தத்துக்கு வாடா, நாங்கள் 1-2 பாத்திரம் சொன்ன. இந்த அபிமெலேக்கு பயங்கரமான கன்னிங் பேர் வழியில் அவன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணவன். அவன் என்ன பண்ணுறான்? பதவி இருந்து என்ன பண்ணனார்? பெரிய ஸ்டோரியை நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் படிக்காமல். அப்படி வீட்டில் போய் படுத்து ஒரு சாப்டரில் அவர் கதை முடிஞ்சு போது பாருங்க. ஆரம்பத்துலேருந்து முடிய வரலையும் முடிஞ்சு போகுது, கதை முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ வருஷம் ராஜாவாக இருக்க வேண்டியவன். நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவனை போல நாம் சாபத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர். இவன் என்ன செய்கிறான்? போயிட்டு அப்புறம் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 44ஆம் வசனத்தை வாசிங்க. 44. அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யார் 3 படைகளா வைக்கிறான். 3 படைகளா வைத்து இதெல்லாம் யாரு கிதியோன் பண்ற இந்த ஐடியாலாம் பண்ண அதை அதே மாதிரி இவன் செய்கிறான். செஞ்சு 3 படைகளா ஒலிவ மோசல் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியிருந்து யாவர் மேலே விழுந்து திடீர்னு போய் கவுண்டர் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது போல என்ன பண்றாங்க? எதிரிகளை கொன்று போட்டு விடுகிறார்கள். கொன்று போட்டு விட்டு அப்புறம் என்ன செய்றாங்க பாருங்க. அபிமெலேக் அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி, அந்த நாள் முழுவதும் அந்த பட்டணத்து மேல யுத்தம் பண்றான். பட்டணத்தை பிடித்து பட்டணத்தை பிடிச்சறான். அதில் இருந்த ஜனங்களை கொன்று அந்த பட்டணத்துல எவ்வளவு பேர் இருக்கானோ அவ்வளவு பேர் ஈவு இரக்கம் இல்லாம எப்படி தன் சகோதரனை கொண்டு போட்டானோ அது போல கொன்னு போட்டுறான். பட்டணத்தை இடித்து விட்டு கொன்னு போட்டவன் அதோட உடல பட்டணத்தை இடிச்சிடறான். யாரும் திரும்ப எவ்வளோ கொடிய காரியம் பாருங்க. அப்போ பட்டணத்தை ஈவு இறக்கம் பண்ணி இடிச்சு போடுறான். அவங்கெல்லாம் வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டவன் வீட்டெல்லாம் கட்டியிருப்பான் இல்லையா? கட்டி நம்ம சர்ச்சை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும். எவ்வளோ கஷ்டம். ராத்திரி பகல் 1500 நாள் கீழே படுத்துக்கிட்டு எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டணும். ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணுறான்? இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? நம்முடைய சபையை இடித்து விடுகிறான். அல்லேலூயா. அது போல எல்லா காரியம் அங்கே நடக்குது. பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். அதிலே உப்பு விதைய ஒரு ராஜா உப்பு விதைக்கிறான்.
நல்ல ருசியாக இருக்காது பாஸ்டர்ன்றீங்களா? உப்பு போட்டதுலாம் பாஸ்டர் நல்லாயிருக்கும், உப்பு இல்லாமல் எப்படி பாஸ்டர் சாப்பிட்றது அப்படின்னு அங்கங்கே வச்சானா அப்பப்போ கொஞ்சம் வாரி தின்னுக்கலாம், போய் வாங்க தேவையில்லை அப்படின்றீங்களா? இல்லை. அப்போ 7 காரியங்கள் உப்பை குறித்து நான் சொல்கிறேன். எதுக்காக அண்ணா, அந்த நாட்களில் உப்பு விதைக்கப்பட்டால் அந்த சிட்டி 7 காரியங்கள் பாருங்கள். இன்ஃபர்டிலிட்டி அண்ட் பேரன்னஸ். அப்போது எந்த இடத்துல வந்து அந்த உப்பு அதிகமாக, இந்த பப்பாளி பழசோட குழந்தை நிற்காதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுபோல் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் பேரன்னஸ் தான், குழந்தை பிறக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது பாரு. ஆனால் அது 2வது காரியம் என்னென்னா, விவசாயம் செய்ய முடியாது. அது என்னென்ன கிராப்ஸ், இந்த செடி மரம் கொடி, உப்பளத்தில் ஏதாவது ஒரு புல்லு கூட முளைக்காது, புல்லு கூட மறைக்காது. அப்போ இவனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த பட்டணத்தார் எனக்கு எதிராக வந்தாங்க, இந்த பட்டணத்து மூலமாக கால் எனக்கு எதிராக வந்தான், அதனால் இந்த பட்டணத்தை அழிக்கணும், இந்த பட்டணத்தை திரும்ப அது யூஸ் பண்ணவே கூடாது. எவ்வளோ வெறித்தனமான அரகன் ஸ்பிரிட் பாருங்க, எவ்வளோ வெறித்தனமாக இவன் எனக்கு எதிராக வந்துட்டான், இந்த குடும்பத்தை விடவே மாட்டேன், இந்த குடும்பத்தை விடவே மாட்டேன், அழிக்கிறவர்களையும் நான் விட மாட்டேன். வெஞ்சன் ஸ்பிரிட், அது அரகன் ஸ்பிரிட் பாருங்க. அப்புறம் 1 விளைவு கருவுறாமை மற்றும் மலட்டுத்தன்மை. 2வது விவசாயம் செய்ய முடியாது. 3வது அங்கே இந்த பட்டணத்தை எந்த சடங்கும் கொண்டாட முடியாது. நீங்கள் வந்து நம்ம ஒரு சிறை இருப்பில் இருக்கோம்னா அந்த சமயத்தில் நம்ம பர்த்டே கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. அதுபோல் அந்த செலிப்ரேஷனே இல்லாத அளவுக்கு, இந்த பட்டணத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாத அளவுக்கு 3வது அதை செஞ்சிடறான். 4வது என்ன செய்கிறான் பார்த்தா, அங்கே யாராவது இது கேட்டால், ஏன் இந்த பட்டணம் ஒன்று இடிஞ்சு போய் கிடக்குது, பில்டிங்லாம் இப்படி கிடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், அபிமெலேக்குன்னு ஒருத்தர் இருந்தான், அந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கு விரோதமாக இந்த பட்டணம் போனதுனால அந்த ராஜா உப்பை விதைச்சிட்டு போயிட்டு இந்த என்னாச்சு பில்டிங்கெல்லாம் இடிச்சிட்டு போயிட்டான், இடிச்சிட்டு போனதுனால இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அவனை குறித்து நினைவு கூறும்படியாக என்ன செய்கிறான், அந்த காரியங்கள் செய்யப்படுது. 4. 5வது காரியம், எந்த அந்த பட்டணத்தில் கல்டிவேஷன் இல்லை, அந்த பட்டணத்தில் மக்கள் இல்லை, அதனால் எந்த ராஜாவும் திரும்ப அந்த பட்டணத்துக்குள்ளே போக மாட்டான் இல்லையா, கான்கர் பண்ண முடியாது. அதனால் 5வது காரியம் ஒன்றும் பண்ண முடியாது. 6வது காரியம், இவன் என்ன பண்ணுறான், அந்த பட்டணத்தில் நிறைய பேரை கொண்டு போடுறான். வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த கடைசி வசனம் அதில் இருக்கும் பாருங்கள், கடைசி வசனம் பாருங்கள். அப்படியே சகல ஜனங்களையும் ஒருவர் கொம்பை வெட்டி அபிமெலேக்கு சொன்னார்கள், அவர்கள் அரணுக்கு அருகே போட்டு அக்னி கொளுத்தி அந்த அரணை சுற்றி போட்ட எல்லாம் அந்த பில்டிங்குள்ளே ஓடுறாங்க. சுற்றி என்ன பண்ணுறான், தான் தோல் மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, கட்டைகள் எடுத்துகிட்டு வந்து, மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு ஈவு இறக்கம் இல்லாமல் எல்லாரையும் கொன்று போட்டுடுறான். அதனால் புருஷன் ஸ்திரீகளும் ஏறக்குற 1000 பேர். அப்போ 1000 பேர்னா அந்த நாட்களில் இப்போ வந்து ஒரு 2 கோடி, அத்தனை பேர் என்ன பண்ணுறான், ஏறக்குற எல்லா மனுஷனும் செத்தார்கள். அப்போது சாகு அடிக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபன்னு, ஜாலி. நீங்கள் இப்படி கொசு அடிக்கிறீங்களா, டக்குன்னு அடிக்கிறீங்க பாருங்க, அது 10வது பாவம். பேர் எலக்ட்ரிக் பேட்டர் வாங்கி, அது ரொம்ப பாவம், அந்த பாவம். முன்ன கையால் தொத்தி அடிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ டக்குன்னு சாவு அடிச்சிடுறீங்க. அப்போ நமக்கு என்ன இல்லை, அது பரவாயில்ல. ஈவி இறக்கம் இல்லாதவங்க சாவெடுத்து அது ஒன்று கடிக்குது, நீ கடிக்கும், ஒன்றும் சும்மா இருக்கோன்னே அடிக்கிறது. அப்போ ஈவி இருக்கு, அப்போ செத்து எங்கே பார்த்தாலும் பிணங்கள் கிடக்குது. பிணங்கள் கிடக்கும்போது என்ன ஆகிடும், அதில் வைரஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போது துர்நாற்றம் வர்றது மாத்திரமல்ல, அந்த வைரஸ், அந்த கிருமிகள் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த உப்பு போட்டோம்னா அந்த வைரஸ் வந்து அழிக்கப்பட்டுப்படும். அதனால் அங்கே உப்பு அது ஒரு ரீசன். அதுக்கு பிறகு 7வது காரியம், அதில் திரும்ப யாரும் குறியிடக்கூடாது. ஹல்லேலூயா. இவ்வளோ காரியங்களை அவன் என்ன செய்யறான், நினச்சி அதில் உப்பை விதைக்கிறான் என்று அந்த வேத வல்லுநர்கள் அவர் சொல்கிறாங்க. 7 காரியங்கள் அதில் மிக மிக முக்கியமாக மனதில் வச்சிங்க. அப்போது அப்படிப்பட்ட கேரக்டர் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லும் பொழுது நம்ம எங்கே பார்க்குறோன்னா, அந்த ஜேம்ஸ் சாப்டரில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜேம்ஸில் ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், புதிய ஏற்பாட்டில் எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லி யாக்கோபு, யாக்கோபு யார், அவன் ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு எவ்வளோ ஞானம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவர் ஆள் பாரு, அவன் ஞானமாக எப்படி எழுதுறான், பியூட்டிஃபுல்லாக எழுதுறான் பாருங்க, எவ்வளோ அழகாக. ஜேம்ஸ் யார், அவனுடைய டிசைபிள். அந்த ஜேம்ஸ் யார், ஒரு மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு ஞானத்தை தேவன் கொடுக்குறார்.
அதுபோல் கடவுளோடு கூட இருந்தா கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். அப்படியே சொல்லுங்க, கடவுளோடு கூட இருந்தா கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா.